நோன்பு முடிஞ்சது. இனி எப்பவும் போல் லஞ்ச் vlog பார்க்கலாம். மத்தியானத்துக்கு என்னடா சமைக்கிறதுங்கிற யோசனை எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருக்கும். நோன்பில் இருக்க பெரிய நிம்மதி காலையில் பசியாரத்துக்கு என்ன பண்ணுறது, மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஒரு மாதம் ஜாலியாக இருந்தாச்சு. இனி எப்பவும் போல் வளமைக்குள்ளே போக வேண்டியதான். சாக்லேட் பிஸியெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி வீடியோ கண்டினியூஸாக போடுவேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் எதிர்பார்க்காத ஒரு பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியதாயிருச்சு. அதிலிருந்து மீண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த டைம் ஈத் vlog எதுவும் ஷேர் பண்ணலை. ஒரு சில பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். நான் யூடியூப்பில் போஸ்ட்டாக வந்து போட்டிருந்தேன். எனக்கு எப்போவுமே ரமதான் முடிஞ்ச பிறகு பெருசாக வீடியோ எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அது இந்த டைம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இருந்தாலும் பேக் டு ரொட்டீனுக்குள்ளே வந்து தான் ஆகணும். ஸோ இது நேற்று எடுத்த லஞ்ச் vlog இது. நேற்று லஞ்சுக்கு நெத்திலி கருவாடு வச்சு சிம்பிளாக ஒரு தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன். ப்ளஸ் அதோடு சேர்த்து முட்டையை வச்சுட்டு மோர் வந்து அடிச்சிருந்தேன். நான் இப்போ தான் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைமாக நெத்திலி கருவாடு வந்து சமைச்சிருக்கேன். எனக்கு இந்த கருவாடை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பெருசாக தெரியல. ஸோ நான் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தேன். எல்லாருமே சுடு தண்ணி வச்சு தான் க்ளீன் பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்ப தண்ணியெல்லாம் கொதிக்க வைக்கல. ஆனால் சுடு தண்ணி ஊற்றுனதுமே இந்த கருவாடு கொஞ்சம் வெந்த மாதிரி வந்து இருந்துச்சு. நான் க்ளீன் பண்ணுறது சரிதானான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த தொக்கு எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். இதில் நிறைய தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், அப்புறம் இடித்த பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நிறைய சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த கிரேவிக்கு நீங்கள் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி பழம், ஒரு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு நெத்திலி கருவாடு சேர்த்துக்கணும். நெத்திலி கருவாடு கொஞ்சமாக வெந்து லேசாக கலர் மாதிரி இருக்கிறது உங்களுக்கு வீடியோலேயே தெரியும். ஸோ கருவாடையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்ட பிறகு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு தூள் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நான் நிறைய டைம் வீடியோவில் சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த குழம்பு தூள் வந்து ஒரு ஆல் பர்பஸ் மசாலா. நீங்கள் இந்த மசாலா வச்சு மட்டன், சிக்கன், மீன், கருவாடு இப்படி எல்லாமே வந்து சமைச்சிக்கலாம். டேஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் தனியாக மசாலா எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மசாலா இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு புளி கரைச்ச தண்ணியும் நல்லா கெட்டியான தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேன். நான் காரா பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஸ்லோ ஃபயரில் 10 நிமிஷம் வச்சுக்கலாம். கருவாடு ஈஸியாக வெந்துடும். நான் அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த நெத்திலி கருவாடு சாப்பிட்டதா சொல்லியிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீலா கருவாடு, கொடுவா கருவாடெல்லாம் ஆக்கியிருக்கேன். பட் இந்த நெத்திலி கருவாடு இவ்வளோ ருசியாக இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். இதுக்கு நான் அப்பளம் பொரிக்கிறதுக்கு மறந்துட்டேன். அது இருந்தால் இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ அவ்வளோதான். நேற்று லஞ்சுக்கு இந்த நெத்திலி கருவாடு தொக்கு வச்சுட்டு மோர் அடித்து ப்ளஸ் முட்டையும் அவிச்சிருந்தேன். இந்த மெத்தடில் கருவாடு தொக்கு பண்ணி பாருங்கள். நெத்திலி கருவாடு தான் இல்லை, வேறு எந்த கருவாடு இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.